कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवामि சஹிதம் நமாமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாபாவுடைய 11 மொழிகள், உறுதிமொழிகளை மராட்டியில் நான் பாடியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக இல்லை நான் பாடி காட்டிட்டு அதுக்கப்புறம் அதே 11 மொழிகளை நம்ம தமிழ்லையும் பார்க்க போகிறோம், அர்த்தங்களோடு பார்க்க போகிறோம். மராட்டியில் இதை ஒரு ஸ்லோகம் மாதிரி பாட்டாக பாடுறாங்க. அந்த ஸ்லோகம் பாடல் வழி வந்த 11 உறுதிமொழியை தான் நான் இதில் பாடி காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் உறுதிமொழிகளையும் பார்க்கலாம். சாய்பாபாச்சி 11 வச்சனி. शिरडी सजाचे लागतील पाय, टलती अपाय सर्व त्याचे. माझा समाधीची पाय रे चढेल, दुःख हे हरेल सर्व त्याची. जरी रे शरीर केलो मी टाकून, तरी मी आवेल भक्तासाठी. नवसा समाजी पावेल समाधी, दृढबुद्धी माझा पायी. नित्य मी जिवंत जाना हेची सत्य, नित्यं का प्रचित अनुभवी. चरण मजाला निवाया गेला, दाखवा दाखवा ऐसा कोई. जो जो मज बजे जैता जैसा भावे, तैसा तैसा भावे मीही त्यासी. तुमचा मी भार वाहिर सर्वदा, नवे हे अन्यता वचन माझी. जाना हे ती आहे सहाय सर्वजा, मागे जे जे त्याचे ते ते लागे. माझा जो घरा कायमाच्या करी, दयाच्या मी दुनी सर्व काल. साई म्हणे तोची झाला धन्य, झाला जो अनन्य माझा पायी. झाला जो अनन्य माझा पायी, झाला जो अनन्य माझा साई. இந்த 11 உறுதிமொழிகள் பாடல் வழியாக இருக்கிறது மராட்டியில் மட்டும்தான். அடுத்து நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். இந்த உறுதிமொழிகளை எல்லாம் பாபா வாழ்ந்த காலத்திலேயே அவர் சொல்லிட்டு போன ஒரு உறுதிமொழி, பொன்மொழிகள், உறுதிமொழி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது பாபா அவர் வாழ்ந்தபோதே தன் பக்தர்களுக்கு இந்த மொழிகளையெல்லாம் சொல்லி தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அவரை எப்படி வணங்கணும், அவரை எப்படி நம்பணும், அவர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறத அவரே அவருக்கு சில விஷயங்களை பக்தர்களுக்கு உணர்த்தி சொல்லிட்டு போன ஒரு 11 உறுதிமொழிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். ஷீரடி ஸ்தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து சௌகரியத்தை அடைகிறான். அதாவது முதல் பொன்மொழியிலேயே அவர் தன்னுடைய பக்தர்களை ஷீரடி ஸ்தலத்தை மிதியுங்க, உங்கள் துன்பம் எல்லாம் கரைஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் பாயிண்ட்,
துவாரகாமாயியை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள். என் துவாரகாமாயி பெருந்துன்பத்தையே அழிச்சிரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 3வது, நான் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வசக்தியுடன் வேலை செய்வேன். இதை அவர் வாழ்ந்த போதே சொல்லியிருக்காரு. 4வது, என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். 5, என்னுடைய பூத உடல் என் சமாதியிலிருந்தும் பேசும். என்னுடைய சமாதியிலிருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன். நான் சமாதி ஆயிட்டே அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் சமாதியானாலும் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உணர்த்தது. என்னிடம் வந்து என்னை தஞ்சமடைந்து என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் எப்போதும் உயிரோடு இருக்கிறேன். அதாவது என்னிடம் சரணாகதி அடைபவர்களுக்கு நான் எப்பொழுதும் உயிரோடு தான் இருக்கிறேன். என்னை நம்பியவர்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், நம்பாதவருக்கு நான் வெறும் கல்லுதான் அப்படின்னு சொல்கிறார். பாயிண்ட் நம்பர் 8, நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாஷிக்கிறேன். நீ என்னை நம்பினால் நான் உன்னை காப்பேன் அப்படிங்கிறாரு. நீ என் பேரில் உன் பளுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன். உன் சுமைகளை எல்லாம் என் மேல் சுமத்து, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து தஞ்சமடைந்து என்கிட்ட கேளு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தர்றேன். என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது. என்னை நம்பியவர்கள் இன்று வரை கெட்டுப்போனது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பாபா. மராட்டியில் இது ஸ்லோகமாக இருக்கிறதுனால இன்றைக்கும் ஷிரடியில் தினமும் காலையில் இந்த உறுதிமொழியான இந்த ஸ்லோகத்தை பாடி தான் அந்த நாளை வந்து துவங்குறாங்க. பாபாவுக்கு இந்த உறுதிமொழிகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினமும் நம்ம அதை வாசிக்கிறது, தினமும் இதை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழில் இது பாடல் ஒரு வழியாக இது இல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு இந்த உறுதிமொழிகளை தினமும் நம்ம நினச்சி பார்க்கணும், அதை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உறுதிமொழிகளில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் அனுதினமும் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிற இந்த உறுதிமொழியில் அவர் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் வாழ்கிறார். சமாதியில் அவர் சுறுசுறுப்பாக இருக்கிறார். நம்ம சுமைகளை நம்ம கஷ்டத்தையெல்லாம் அவர் தன்மேல் எடுத்து நம்மளை ஒவ்வொரு துயரத்திலிருந்தும் காத்து அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவருக்கு கொடுக்கிறார். அந்த துவாரகாமாய் காலடியில் நம்ம துவாரகாமாயில் கால் எடுத்து வச்சாலே நமக்கு இன்பம் ரொம்ப ரொம்ப வரும் அப்படிங்கிறது அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பாபாவுடைய பக்தர்கள் ஒவ்வொருக்கும் அது கண்டிப்பாக தெரியும். அதை நம்ம ஒவ்வொரு வரிகளையும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். இந்த உறுதிமொழிகளை எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவர் சத்தியமான வார்த்தைகளாக கடைபிடிச்சிக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் இன்றைக்கும் அதை நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கார். அவர் சொன்ன வார்த்தைகள் வரிகள் எல்லாமே உண்மை, எல்லாமே சத்தியம் அப்படிங்கிறத இன்றைக்கும் அவர் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அவருடைய பக்தர்கள் துவண்டு போயிடக்கூடாது அப்படின்னு அவர் என்றைக்குமே நினைப்பார். அதுக்காகவே மட்டுமே இந்த உறுதிமொழிகளை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. துவண்டு போகும்போதும் நமக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கும்போது பாபா இருக்கிறாரு அப்படின்னு இந்த உறுதிமொழிகளை நினைவூட்டி கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர் இதை சத்தியமாக்குவார். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.